சாந்தி. இன்னைக்கு பாபா குழந்தைகளுக்கு நிறைய எச்சரிக்கை கொடுக்குறாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, மாயா எதிரி இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்குது. நீங்கள் மாயா கிட்ட இருந்து உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மாயா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு நீங்களே ஒரு வரையறையை வகுத்துக்கிறீங்க, ஒரு குறுக்கு கோடு நீங்களே போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறார் பாபா. அதனால் மாயா கிட்ட நீங்கள் மாட்டிக்காதீங்க, பாதுகாப்பாக இருங்க. மேலும் பாபா நம்மளுடைய கடமையை நினைவுபடுத்துகிறாரு. குழந்தைங்களே, உங்களுடைய கடமை என்ன அப்படின்னா நீங்களும் படிக்கணும், மற்றவர்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய கடமை. ஏன்னா இப்போ நீங்கள் ஈஸ்வரனுடைய வழிப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரனுடைய வழி இப்போ என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, அமைதியை அடையணும் அப்படின்னா குழந்தைங்க நீங்கள் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருந்துக்கிட்டே சிவத்தந்தைய அன்போடு அமைதியாக நினைவு செய்யுங்க, அப்போவே உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறார் பாபா. மேலும் பிரம்மா தான் விஷ்ணுவாக ஆகிறாரு. சிவத்தந்தை கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தினால ஒரு பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு. இதை பற்றிய ஒரு சித்திரங்கள் சாஸ்திரங்களில் உருவாக்கி இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அது சரியான பிக்சராக தான் உருவாக்கி இருக்காங்க. என்ன பிக்சர் அப்படின்னா, விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாக அந்த படங்களில் காமிச்சிருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அது சரியாக தான் காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது எதுக்காக நம்ம அப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கலை. குழந்தைங்க நீங்கள் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு. பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணு தான் பிரம்மா ஆகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாரு, இந்த பாரதம் எல்லாமே நிறைந்திருந்தது. 84 பிறவியினுடைய சக்கரத்தில் வரும்பொழுது தான் நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க அப்படிங்கிறார் பாபா. மேலும் பாபா நமக்கு ஒரு உத்தரவாதம், கேரண்டி கொடுக்குறாரு. நீங்கள் என்னுடையவர்களாக ஆயிட்டீங்க அப்படின்னா, முழுமையாக உடல் மன பொருளால் என்னுடையவர்களாக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மன ஆசைகளை, உங்களுடைய மன விருப்பங்களை நான் பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னு பாபா நமக்கு கேரண்டி கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் எல்லாருமே சுகதாமத்துக்கு போக போகிறீங்க. இந்த துக்கதாமம் இப்போ நெருப்பு பிடிக்க போகுது. அதனால் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறார் பாபா. அதனால் எவ்வளோ முடியுமோ பாபாவை நினைவு செய்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய பாவங்கள் பஸ்பமாகும். அப்போ தான் நீங்கள் உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறாரு. நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆகையினால இந்த நேரத்தில் ஏதாவது சந்தேகத்துக்குரிய விஷயங்களை உங்களுடைய காதில் கேட்டு நீங்கள் சந்தேகத்துக்கான விஷயங்களை மனதில் கொண்டு வராதீங்க அப்படிங்கிறாரு. அப்படி விஷயங்கள், இப்படி விஷயங்கள், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கேட்டு சந்தேகத்துக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிறாங்க. நம்பிக்கையில் துளி அளவு கூட ஆட்டம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்லப்படுது, விநாச காலத்தில் விபரீத புத்தி இருந்தது அப்படின்னா அழிவை தான் அடைய முடியும் அப்படிங்கிறார் பாபா. அதனால் இந்த துக்கதாமம் நெருப்பு பிடிக்க போகுது. இந்த நேரத்தில் பாபா மீதும் பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் மீதும் நம்ம நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா தான் வெற்றி அடைய முடியும். நம்மளுடைய படகு கூட அப்போ தான் கரை சேரும் அப்படிங்கிறார். இது மாதிரி நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 29/2/2024 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, மாயை எதிரி உங்கள் முன்னால் இருக்கிறது. ஆகையினால் தங்களை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை போக போக மாயையிடம் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் தங்களுடைய அதிர்ஷ்டத்தில் குறுக்கு கோடு, அதாவது வரையறை போட்டு விடுகின்றீர்கள். இவ்வளோதான் அதிர்ஷ்டம், இது வரைக்கும் நம்ம உருவாக்கின அதிர்ஷ்டத்துக்கு நம்மளே ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே அந்த அதிர்ஷ்டம் வளராது, மாயக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா. கேள்வி: ராஜயோகி குழந்தைகளாகிய உங்களுடைய முக்கிய கடமை என்ன? பதில்: படிப்பது மற்றும் படிப்பிப்பது. இதுதான் உங்களுடைய முக்கிய கடமையாகும். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கின்றீர்கள். நீங்கள் ஒன்றும் காட்டிற்கு செல்ல வேண்டியது இல்லை. வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே அமைதியாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, இந்த 2 வார்த்தைகளிலேயே உங்களுடைய படிப்பு முழுவதும் வந்துவிடுகிறது. ஓம் சாந்தி. பாபாவும் கூட பிரம்மாவின் மூலம் குட் மார்னிங் என்று சொல்கிறார். சிவபாபா கூட பிரம்மா மூலம் நம்ம எல்லாருக்குமே குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறார்.
ஆனால் குழந்தைகளும் உடன் பதில் கொடுக்க வேண்டும். பாபா நமக்கு குட் மார்னிங் சொல்றார் அப்படின்னா நாம கூட பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும் இல்லையா? பாபாவுக்கு குட் மார்னிங். இங்கே தந்தை மற்றும் குழந்தைகளுக்குடனான தொடர்பு தான் இருக்கிறது. இங்க அப்பா மற்றும் குழந்தைகளுக்கான உறவு தான் இங்க இருக்கு. எதுவரை முழுமையாகவில்லையோ அதுவரை புதியவர்கள் ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். யாராவது ஏதாவது புரியல அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க புதியவர்கள். அவங்க புரியல அப்படின்னா கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா முழுமையாகல. இது படிப்பாகும். பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டுள்ளது. பகவான் நிராகாரமானவர். பகவான் அப்படின்னாலே உடலற்றவராக தான் சொல்லப்படுது. மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக இதை பாபா நல்ல விதத்தில் உறுதியாக்குகின்றார். ஏனென்றால் அந்த பக்கம் மாயையின் வேகம் இருக்கிறது. இங்கே அந்த விஷயம் இல்லை. யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் ஆஸ்தி எடுத்திருந்தார்களோ அவர்கள் தாங்களாகவே வந்து விடுவார்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்தி எடுத்தவங்க இப்ப தானே வந்துடுவாங்க. இன்னார் வெளியேறிவிடக்கூடாது, இவரை பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. இவங்க போயிடக்கூடாது, இவங்களை எப்படியாவது நம்ம பிடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்கிறார் பாபா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க கண்டிப்பா இப்போ என்ன பண்ணுவாங்க? போகதான் செய்வாங்க. இதுல பிடிச்சு வச்சுக்கிற விஷயமே கிடையாது அப்படிங்கிறாரு. போகிறார்கள் என்றால் போகட்டும் அப்படிங்கிறாரு. போறவங்க அப்படின்னா போகட்டும் அப்படிங்கிறார் பாபா. இங்கு வாழ்ந்து கொண்டே இறக்கும் விஷயமாகும். இல்லை, இங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த லட்சியம். வாழ்ந்துகிட்டே நம்ம எப்படி இருக்கணும்? இறந்த நிலையில இருக்கணும். பாபா தத்தெடுத்திருக்கின்றார். சிவ தந்தை நம்மளை எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்போ தத்தெடுத்திருக்கிறாரு. ஏதாவது ஆஸ்தியை அளிப்பதற்காக தான் தத்தெடுக்கப்படுகிறது. ஒருத்தர் தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆஸ்தியை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும், செல்வத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தத்தெடுப்பாங்க. குழந்தைகள் ஆஸ்தியின் ஆசையில் தான் தாய் தந்தையிடம் வருகிறார்கள். செல்வந்தர்களின் குழந்தைகள் ஏழைகளிடம் எப்பொழுதாவது தத்தெடுக்கப்படுவார்களா என்ன? இல்லையா? தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஏழைகளை தான் செல்வந்தர்கள் தத்தெடுப்பாங்க. எங்கேயாவது ஒரு செல்வந்த வீட்டு குழந்தைங்க ஏழை வீட்டுக்கு தத்தெடுக்கப்பட்டு போக மாட்டாங்க. இவ்வளவு செல்வம் சொத்துகள் போன்ற அனைத்தையும் விட்டு விட்டு எப்படி செல்வார்கள் அவர்கள்? செல்வந்தர்கள் தான் தத்தெடுப்பார்கள். பாபா நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நம்ம எல்லாரையும் தத்தெடுத்து எவ்வளோ உயர்ந்த ஒரு செல்வத்தை பாபா கொடுக்கிறார் பாருங்க. சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தையே நமக்கு கொடுக்கிறாரு. ஏன் நாம் அவருடையவர்களாக ஆகக்கூடாது? அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ராஜ்யத்தை கொடுக்குறாரு, நிறைந்த சுகத்தை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் ஏன் அவருடையவராக முழுமை ஆயிடக்கூடாது? ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசை என்பது இருக்கத்தான் செய்கிறது. எந்த அளவிற்கு அதிகமாக படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு அதிகமாக ஆசை இருக்கும். எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக பாபா நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். நம்ம எல்லாரையுமே பாபா தத்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா எல்லையில்லா ஆஸ்தியை கொடுக்குறாரு. அதுல எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு உலகத்துல ஒருத்தரை தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா கூட அது எல்லைக்குட்பட்டது தான். இவ்வளோதான் சொத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனா பாபா நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னா எல்லையில்லா ஆஸ்தி. அதுக்காக நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு என்பதை நீங்களும் தெரிந்துள்ளீர்கள். உங்கள் அனைவரையும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போலவே மீண்டும் தத்தெடுத்திருக்கிறேன் என்று சிவபாபா கூறுகின்றார். பாபா நாங்கள் தங்களுடையவர்கள் என்று நீங்களும் கூறுகின்றீர்கள். பாபா சொல்றாரு, நீங்க என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு. நம்மளும் என்ன சொல்றோம்? பாபா நாங்க உங்களுடையவங்க அப்படின்னு சொல்லி. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தங்களுடையவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம். நடைமுறையில் எவ்வளவு பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கின்றீர்கள். பிரஜாபிதாவும் கூட பெயர் பெற்றவராக இருக்கின்றார். எதுவரை சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை தேவதைகளாக ஆக முடியாது. நாம் சூத்திரர்களாக இருந்தோம், இப்போது பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம், பிறகு தேவதைகளாக ஆக வேண்டும் என்ற இந்த சக்கரம் உங்களுடைய புத்தியில் சுத்தி கொண்டிருக்கிறது. நாம் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்வோம். எனவே இந்த பழைய உலகம் கண்டிப்பாக விநாசம் ஆகத்தான் வேண்டும். புதிய வீட்டுக்கு போகணும், புதிய வீடை கட்டணும் அப்படின்னா இந்த பழைய வீட்டை என்ன பண்ணணும்? இடிக்க தான் வேணும். முழுமையாக நிச்சயம் ஏற்படவில்லை என்றால் சென்று விடுகிறார்கள்.
பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் முழுமையாக நம்பிக்கை இல்லை அப்படின்னா குழந்தைங்க போயிடுறாங்க. நிறைய குழந்தைகள் விழுந்து மாறி விடுகிறார்கள். இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. மாயை எதிரி முன்னால் நிற்கிறது எனும் பொழுது அது தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். மாயையிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, இல்லை என்றால் தங்களுடைய அதிர்ஷ்டத்தில் குறுக்கு கோடு விழுந்துவிடும் என்று பாபா அடிக்கடி உறுதி செய்து கொள்ள வைக்கின்றார். முன்னால் எப்போதாவது சந்தித்துள்ளீர்களா என்று பாபா தான் கேட்க முடியும். வேறு யாருக்கும் இப்படி கேட்கும் புத்தி வரவே வராதுங்கிறார். இல்லை, இதுக்கு முன்னாடி எப்பயாவது சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா நம்மளை கேட்டார் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாபா உங்களை சந்திச்சோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஒரு கேள்வியை சிவ தந்தையின் மூலமாக மட்டும்தான் கேட்க முடியும். வேறு யாரும் இதை கேட்க முடியாது. மீண்டும் கீதையை சொல்வதற்காக நான் வரவேண்டி இருக்கும் என்று பாபா கூறுகின்றார். ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டியிருக்கும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயத்தை புரிய வைக்கின்றார். இப்போது ராவணனுடைய ராஜ்யமாக இருக்கிறது, தூய்மையற்ற ராஜ்யமாக இருக்கிறது. இது அரை கல்பத்திலிருந்து ஆரம்பமானது. ராவணனுக்கு 10 தலைகளை காட்டுகிறார்கள். விஷ்ணுவிற்கு 4 கைகளை காட்டுகிறார்கள். இப்படி எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். 10 தலையுடைய மனுஷன் யாராவது இருப்பாங்களா? 4 கை உடைய மனிதர்கள் யாராவது இருப்பாங்களா? இது இல்லற மார்க்கத்தை காட்டுகிறார்கள். இதுதான் குறிக்கோளாகும் இல்லையா? ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் லக்ஷ்மியை போல நாராயணனை போல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய குறிக்கோள் அது. விஷ்ணுவின் மூலம் வளர்ப்பு விஷ்ணுபுரியை கிருஷ்ணபுரி என்றும் சொல்கிறார்கள். கிருஷ்ணருக்கு 2 கைகளை தான் காட்டுவார்கள் அல்லவா? மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கின்றார். அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. உங்களுடைய குறிக்கோளே நரனிலிருந்து நாராயணன் ஆவதாகும். இந்த கீதை பாடசாலையே ஜீவன் முக்தி அடைவதற்காக ஆகும். இந்த கீதா பாடசாலை பாபா சொல்ல கொடுக்கக்கூடிய இந்த கீதா பாடசாலை இது ஜீவன் முக்தி அடையிறதுக்காக. கண்டிப்பாக பிராமணர்கள் வேண்டும். இது ருத்ர ஞான யஜ்யமாகும். சிவனை ருத்ரன் என்றும் சொல்கிறார்கள். ஞான யஜ்யம் கிருஷ்ணருடையதா அல்லது சிவனுடையதா என்று இப்பொழுது பாபா கேட்கின்றார். சிவனை பரமாத்மா என்றுதான் சொல்கிறார்கள். சங்கரரை தேவதை என்று சொல்கிறார்கள். அவர்கள் சிவன் மற்றும் சங்கரரை ஒன்றாக்கிவிட்டார்கள். நான் இவருக்குள் பிரவேசமாயிருக்கிறேன் என்று இப்பொழுது பாபா கூறுகின்றார். நான் பிரம்மா உடல்ல தான் வரேன் அப்படின்னு சிவபாபா சொல்றார். குழந்தைகளாகிய நீங்கள் பாப்தாதா என்று சொல்கிறீர்கள். இருவருமே இருக்கிறதுனால அவர்கள் சிவசங்கர் என்று சொல்கிறார்கள். சிவபாபா பிரம்மா உடல்ல வராரு, அது பாப்தாதா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதை தான் வெளி உலகத்துல என்ன பண்ணிட்டாங்க? சிவன் சங்கர் 2 பேருமே ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் வேற வேற. சிவபாபா வேற, பிரம்மா பாபா வேற. ஞானக்கடல் ஒருவர் ஆவார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஞானத்தின் மூலம் ஆகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிரம்மா விஷ்ணு ஆகிறார் அப்படின்னா இந்த ஞானத்தின் மூலமாக தான் ஆகிறாரு. சித்திரங்களையும் சரியாக உருவாக்கி இருக்கிறார்கள். விஷ்ணுவின் ஆவியிலிருந்து பிரம்மா வந்தார். இதனுடைய அர்த்தத்தை கூட யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மாவின் கைகளில் சாஸ்திரங்களை காட்டியுள்ளனர். இப்பொழுது சாஸ்திரங்களின் சாரத்தை பாபா சொல்கிறாரா அல்லது பிரம்மாவா? இவர் கூட மாஸ்டர் ஞான கடலாக ஆகின்றார். பிரம்மா பாபா கூட மாஸ்டர் ஞான கடல் தான். மற்றபடி இவ்வளவு அதிகமான சித்திரங்கள் உருவாக்கி இருக்கிறார்களோ அவை ஒன்றும் யதார்த்தமானவைகள் அல்ல. பக்தி மார்க்கத்துல எவ்வளோ சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அது எல்லாமே உண்மையானது இல்லைங்கிறார். யதார்த்தமான பிக்சர் இல்லைங்கிறார் பாபா. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையவைகளாகும். 8 கை 10 கைகளுடைய மனிதர்கள் யாரும் இருப்பது இல்லை. இது குடும்ப மார்க்கத்தை காட்டுவதற்காகவே ஆகும். அரை கல்பம் ராவண ராஜ்யம் இரவு என ராவணன் என்பதன் அர்த்தத்தையும் கூறியுள்ளார். ராவணன்னா யாரு இல்லையா? பக்தியில அதுக்கு எவ்வளோ பெரிய கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. ராமாயணத்தை பாபா எவ்வளோ சிம்பிளா புரிய வைக்கிறாரு. உண்மை அர்த்தம் அதுதான். ராவணன் அப்படின்னா 5 விகாரம் தான் ராவணன். அந்த 5 விகாரத்துல நம்ம எல்லாருமே மூழ்கி இருக்கிறது தான் இரவு அப்படின்னு சொல்லப்படுது.
அரை கல்பம் ராமராஜ்யம் பகலாகும். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு தெளிவா புரிய வைக்கின்றார். நீங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகளாவீர்கள். பாபா பிரம்மாவின் மூலம் விஷ்ணுபுரியனை ஸ்தாபனை செய்விக்கின்றார் மற்றும் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பார். துவாபர யுகத்தில் கீதை சொன்னார் என்பது தவறாகி விடுகிறது. பாபா உண்மையை கூறுகின்றார். அப்படித்தானே வெளி உலகத்துல சொல்றாங்க, துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வந்தாரு, அப்பதான் கீதையை சொன்னாரு அப்படின்னு சொல்லி. இப்ப பாபா எவ்வளவு உண்மையை நமக்கு புரிய வைக்கிறாரு. நிறைய பேருக்கு பிரம்மாவனுடைய கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கிறது. பிரம்மாவனுடைய வெள்ளை உருவத்தை தான் பார்க்கிறார்கள். சிவபாபா புள்ளியாக இருக்கின்றார் இல்லையா? ஆரம்பத்துல பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே கிருஷ்ணருடைய காட்சி தான் கிடைச்சது. புள்ளியின் காட்சி கிடைத்தால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. சிவபாபா அவனுடைய காட்சி கிடைக்க முடியாது. அப்படி கிடைச்சா அப்படின்னா சிவபாபா எப்படி இருக்கிறாரு? ஒரு புள்ளியா தான் இருக்கிறாரு. சரி, புள்ளியா காட்சி கிடைக்கிறாரு அப்படின்னா யாராலையும் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. நாங்கள் ஆத்மாக்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆத்மாவை பார்த்தது யார்? யாருமே இல்லை. அது புள்ளியாக இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? புள்ளி அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த கண்ணால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. யார் எந்த பாவனையில் யாருடைய பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த காட்சியே ஏற்படும். யார் எந்த அளவுக்கு பாவனையோட எந்த ஒரு தேவதையை நினைச்சு பூஜை செய்கிறாங்களோ அந்த தேவதையினுடைய காட்சி தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை வேறு எந்த ரூபத்தையாவது பார்த்தார்கள் என்றால் குழம்பி விடுவார்கள். ஹனுமானுடைய பூஜை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு அவரேதான் காட்சியாக தெரிவார். கணேசரின் பூஜாரியாக இருந்தால் அவர்தான் தெரிவார். நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக மாற்றினேன் இல்லை? யார் யார் எந்த தேவதையை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அந்த தேவதையினுடைய காட்சி தான் தெரியும். ஆனா இதெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு? சிவபாபா தான். அவர் தன்னுடைய காட்சியை ஒளி புள்ளியா அவங்களுக்கு காமிச்சாரு. இப்போ ஒரு கிருஷ்ணருடைய பக்தரா இருக்கிறாரு, ஒளியா அவங்களுக்கு காட்சி காமிச்சாருன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது. அந்த ஆத்மா திருப்தி அடைய மாட்டாங்க. அதனால பாபா பாருங்க எப்படியெல்லாம் குழந்தைங்களை திருப்திப்படுத்துறாரு. பாபா சொல்றாரு, நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக மாற்றினேன். வைர வைடூரியங்களினால் ஆன மாளிகைகள் இருந்தன. எவ்வளோ செல்வ செழிப்பா உங்களை ஆக்கின. வைரம் வைடூரியங்கள் நிறைந்த அரண்மனை உங்களுடையதாக இருந்தது. உங்களுக்கு அளவிட முடியாத செல்வம் இருந்தது. இவ்வளோதான் சொத்து அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கிடையாது. அவ்வளோ அளவிட முடியாத சொத்து உங்ககிட்ட இருந்தது. நீங்கள் இப்பொழுது அவை அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அவ்வளோ சொத்து கொடுத்திருந்த இது எல்லாத்தையும் எங்க கொண்டு போய் தொலைச்சிங்க என்று பாபா கேட்கின்றார். இப்பொழுது நீங்கள் எதுவும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்லலாம் அல்லவா? இதெல்லாம் கேட்கலாம் இல்லையா? பாபா வந்திருக்கிறார். நாம் மீண்டும் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். திரும்பவும் அந்த மாதிரி அளவிட முடியாத செல்வத்தை கொடுக்கறதுக்காக தான் இப்போ பாபா வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம இப்போ எஜமானனா ஆகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த நாடகம் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் நாடகத்தில் அவரவருடைய நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஒரு சரீரத்தை விட்டு சென்று மற்றொன்றை எடுக்கிறார்கள். இதில் அழுவதற்கான விஷயம் என்ன இருக்கிறது? ட்ரெஸ்ஸை தானே கழட்டிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை போடுறாங்க. இதில் என்ன அழ வேண்டி இருக்குங்கிறார் பாபா. சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் அழுவது இல்லை. இப்பொழுது நீங்கள் மோகத்தை வென்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்றவர்கள் மோகத்தை வென்ற ராஜாக்கள் ஆவார்கள். இல்லையா? அங்க யாராவது சரீரத்தை விட்டுட்டாங்க சத்தியுகத்துல அப்படின்னா யாரும் அழமாட்டாங்க. அங்கே மோகம் பற்று இருப்பதில்லை. பாபா அநேக விதமான விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். பாபா நிராகாரமானவராக இருக்கின்றார். சிவத்தந்தை உடலற்றவரா இருக்கிறாரு. மனிதர்கள் அவரை பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கு இந்த மனித உருவம் இல்லாததுனால அவர் ஒரு ஜோதியா புள்ளியா இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு உருவம் இல்லாததுனால அவருக்கு பேரு கிடையாது, ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டு பொருள் ஏதாவது இருக்கிறதா என்ன? ஹே பகவான்,
ஓ இறை தந்தையே என்று சொல்கிறார்கள் அல்லவா. கடவுள்னு ஒருத்தர் இல்லை, அவருக்கு பேரும் கிடையாது, ரூபமும் கிடையாது, ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு எங்காவது இருக்குமான்னு கேட்குறார் பாப்பா. எனவே பெயர் ரூபம் இருக்கிறதல்லவா, லிங்கத்தை சிவபரமாத்மா சிவபாபா என்று சொல்கிறார்கள். உண்மையில் தந்தை அல்லவா அவர். பாபாவிற்கு கண்டிப்பாக குழந்தைகளும் இருப்பார்கள் அல்லவா. சிவத்தந்தை, சிவபாபா, இறை தந்தை அப்படின்னு அப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு குழந்தைகளும் இருப்பாங்க தானே. நிராகாரமானவரை நிராகாரமான ஆத்மாதான் பாபா என்று சொல்கிறது. அவர் அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு யார் சொல்ல முடியும்? நானும் ஒரு ஆத்மா அப்படின்னு புரிஞ்ச குழந்தைங்க தான் உண்மையிலேயே அவர் அப்பான்னு என்ன பண்ண முடியும், ஏற்றுக்க முடியும். கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் அவரை சிவபாபா என்று சொல்வீர்கள். பிறகு வீட்டிற்கு தந்தையையும் பாபா என்று சொல்கிறார்கள். கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா நீதான் என்னுடைய தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய உடலுக்குரிய அப்பாவையும் நீதான் என்னுடைய அப்பான்னு சொல்கிறாங்க. அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஏன் நம்ம அவரையும் அப்பான்னு சொன்னோம், இவரையும் நம்ம ஏன் அப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறார் பாபா. நாம் அவரை ஏன் சிவபாபா என்று சொல்கிறோம்? பாபா பெரியதிலையும் பெரிய படிப்பை 2 வார்த்தைகளில் படிப்பிக்கின்றார். எவ்வளோ பெரிய படிப்பை 2 வார்த்தையில் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, அப்பா மற்றும் ஆஸ்தி. அல்லாவை நினைவு செய்தீர்கள் என்றால் ராஜ்யம் உங்களுடையது. இது மிகப்பெரிய தேர்வாகும். மனிதர்கள் பெரிய தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் முதலில் உள்ள படிப்பை நினைவு வைத்துக் கொள்கிறார்களா என்ன? இப்போ ஒரு IAS IPS படிக்கிறாங்க அப்படின்னா 1ஆம் கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, 2ஆம் கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் அடிப்படை. படித்து படித்து கடைசியில் சாரம் புத்தியில் வந்து விடுகிறது. இது கூட அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் படித்து கொண்டே வந்துள்ளீர்கள். கடைசியில் பாபா கூறுகின்றார், மன்மனா பவ. இதுதான் நம்மளுடைய உயர்ந்த லட்சியம், படிப்பு. மனதால் ஒரு சிவபாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருடைய நினைவு வரக்கூடாது. அப்போது தேகத்தின் அபிமானம் உடைந்து விடும். இந்த மன்மனா பவா என்பதை பழக்கமாக்கி கொண்டால் கடைசியிலும் பாபா மற்றும் ஆஸ்தியும் நினைவில் இருக்கும். இப்பையிலிருந்தே அந்த குறிக்கோளை நம்ம பயிற்சி செய்யணும். மன்மனா பவ, எனக்கு வேற யாரும் இல்லை, ஒரு சிவ தந்தை மட்டும்தான் இருக்கிறாரு. மனசுல நினைக்கணும் அப்படின்னா அவரை ஒருத்தரை தான் நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி நம்ம பழக்கமாக்கிட்டோம் அப்படின்னா இறுதியில அவருடைய நினைவு, அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி நினைவு தான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறார் பாபா. முக்கியமானதே இதுதான். எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. அந்த படிப்பில் கூட இப்போது என்னென்ன படிக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. எப்படி ராஜாவோ அப்படிதான் தன்னுடைய வழக்கத்தை நடத்துகிறார்கள். முன்பு மண், சேர், வாவ் போன்ற எடைக்கணக்குகள் இருந்தது. இதுக்கு முன்னாடி சேரு, அலகு அப்படிங்கிற மாதிரி தான் எடைக்கணக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு அலகு, ஒரு சேரு, ஒரு படி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போது கிலோ போன்ற அளவு முறை வந்திருக்கிறது. இப்போதான் 1 கிலோ, அரை கிலோ அப்படிங்கிற மாதிரி கிலோ இப்போதான் வந்தது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு படி, ஒரு சேர், ஒரு சின்ன படி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எத்தனை தனித்தனியான மாகாணங்களாகிவிட்டது. இப்போ எவ்வளோ பிரிஞ்சு போச்சு. உலகம் ஒன்று தான், அப்படியே தான் இருந்தது. ஆனால் இப்போ எவ்வளோ மாவட்டங்கள், எவ்வளோ மாகாணங்கள்லாம் உருவாயிருச்சு. டெல்லியில் ஒரு சேர் 1 ரூபாய்க்கு கிடைப்பது பாம்பேயில் 2 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு மாதிரி விலை நிர்ணயிக்கிறாங்க. ஒரு படி டெல்லியில் 1 ரூபாய் அப்படின்னா அதே படி பாம்பேயில் 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏனென்றால் தனித்தனி மாகாணங்களாகும். நாங்கள் எங்களுடைய மாகாணத்தில் பட்டினியாக சாக விடுவோமா என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். எவ்வளவு சண்டை போன்றவற்றை நடத்துகின்றார்கள். அவங்கவுங்க மாகாணத்தில், அவங்கவுங்க மாவட்டத்தில், அவங்கவுங்களுடைய மாநிலத்தில் விலையை அவங்கவுங்க நிர்ணயிச்சுக்கிறாங்க. எவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது. பாரதம் எவ்வளவு தன்னிறைவு பெற்றதாக இருந்தது, எவ்வளவு உயர்ந்து இருந்தது. பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி எதுவும் இல்லாததாக ஆகிவிட்டது. வைரத்தை போன்று வாழ்வு கிடைத்தும் சோழிகளை போல் வீணடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வைரத்தை போல வாழ்க்கை கிடைச்சி அவங்க சோழியை போல அதுக்கு வேல்யூவே கொடுக்காம எல்லாத்தையும் வீணடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல பாபா சொல்றாரு, நீங்கள் சோழிக்கு பின்னால் ஏன் சாகின்றீர்கள் என்று பாபா கேட்கின்றார்.
இல்லையே இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் பணம் சொத்து அப்படின்னு இந்த சோழிக்கு பின்னாடி போய் ஏன் சாவறீங்க அப்படிங்கிறார் இல்லையா. அதையே நம்ம அதுக்கு பின்னாடியே நம்ம போகிறோம், நிம்மதியை இழக்கிறோம், அமைதியை இழக்கிறோம், அதை பற்றியே நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, சரீரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா எது நம்ம கூட வரும்? நம்ம நிம்மதியாக இருக்க பழகலையே, அமைதியாக இருக்க நம்ம பழகலையே, அந்த சொத்தை நம்ம சேர்த்துக்கலையே, புண்ணிய கணக்கை நம்ம சேர்த்துக்கலையே. இந்த கணக்கை தானே நம்ம கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுருக்கிறோம், இந்த சொத்து தானே நிறையா இருக்குது. நம்ம ஆத்மா உடலை விட்டுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கூட வருமா? நிச்சயமா வராது. அதனால தான் பாபா சொல்றாரு, ஏன் இதுக்கு பின்னாடி போய் சாவறீங்க அப்படிங்கிறாரு. இப்போது பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடையுங்கள், தூய்மையாக ஆகுங்கள். ஏன் ஆத்மா தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரே வாருங்கள், வந்து தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறீர்கள். எனவே இதன் மூலம் தூய்மையாக இருந்தார்கள் என்பது நிரூபணமாகிறது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வாங்க அப்படின்னு இறைவனை அழைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்தாங்க அப்படிங்கிறது நிரூபணம் ஆகுது இல்லையா அப்படிங்கிறார் பாபா. இப்பொழுது இல்லை, இப்போ தூய்மை கிடையாது, இருந்தாங்க, ஏற்கனவே தூய்மையாக இருந்தாங்க, அதனால தான் திரும்பவும் எங்களை தூய்மை ஆக்குங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்பொழுது நடப்பதே கலியுகமாகும். நான் தூய்மையான உலகத்தை உருவாக்குகிறேன் என்றால் கண்டிப்பாக தூய்மையற்ற உலகம் விநாசமாகும். ஆகையினால்தான் இந்த மகாபாரத சண்டை இருக்கிறது. இது ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது என்று பாபா கூறுகின்றார். இந்த விநாசம் ஆவது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. முதலில் பாபாவிற்கு காட்சி ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய ராஜ்யம் கிடைக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் குஷி அடைந்து விட்டார். பிரம்மா பாபாவுக்கு முதல்ல காட்சி கிடைச்சது. இவ்வளோ பெரிய ராஜ்யம் நான் அடைய போறேன் அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு அவ்வளோ அளவிலா குஷி அடைஞ்சிட்டாரு. பிறகு விநாசத்தின் காட்சியும் காட்டினார். மன்மனா பவ மத்யாஜி பவ, இது கீதையின் வார்த்தைகளாகும். கீதையின் ஒரு சில வார்த்தைகள் சரியாக இருக்கிறது. பாபா கூட சொல்கிறார், நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்கிறேன், பிறகு இது மறைந்து போய்விடுகிறது. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்தது. இப்போது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்று யாருக்கும் தெரியாது இல்லையா. ஒரு லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. அப்போ வேறு யாருடைய ராஜ்யமும் அப்போ கிடையாது. ஒரே ஒரு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருந்தது. அப்படி ஒரு ராஜ்யம் இருந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியல. அப்போது மக்கள் தொகை எவ்வளவு குறைவாக இருந்திருக்கும் இல்லையா. சத்தியக ஆரம்பத்தில் 9 லட்சம் பேர் தான், எவ்வளோ கம்மியாக. இன்னைக்கு எவ்வளோ கோடி இருக்காங்க இல்லையா இந்த உலகத்தில். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ரொம்ப குறைவான மக்கள் தொகை இருந்தாங்க. இப்போது எவ்வளவு அதிகமாகிவிட்டது. இது மாற வேண்டும். அப்போ இது மாறணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு விநாசம் வந்தால் தானே மாறும். விநாசமும் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். மகாபாரத சண்டையும் நடக்க வேண்டும். பகவானும் கண்டிப்பாக வந்திருப்பார் அல்லவா. சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறோம் என்றால் சிவபாபா என்ன செய்தார்? வருஷம் சிவராத்திரி விழாவை எவ்வளோ கோலாகலமாக பக்தியிலே கொண்டாடுறாங்க, நம்மளும் செய்கிறோம். பாபா சொல்றாரு, அப்போ அவர் அப்படிப்பட்ட உயர்ந்த செயலை செஞ்சதுனால தானே சிவராத்திரியை கொண்டாடுறாங்க. எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. இப்போது பாபா புரிய வைக்கின்றார், கீதை மூலம்தான் கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கு ராஜ்யம் கிடைத்தது. கீதையை தாய் தந்தை என சொல்லப்படுகிறது. கீதையின் மூலமாக தான் கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு ராஜ்யம் கிடைச்சது. அப்படி இருக்கும்போது அந்த கீதை அப்படிங்கிற தாயை கிருஷ்ணர் எப்படி சொல்லியிருக்க முடியும்? அதன் மூலம் நீங்கள் மீண்டும் தேவதை ஆகின்றீர்கள், கீதையின் மூலம். ஆகையால் கிருஷ்ணர் கீதையை சொல்லவில்லை என்று படத்திலும் காட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் கீதை ஞானத்தின் மூலம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இப்படி ஆனார். நாளை மீண்டும் கிருஷ்ணராக ஆவார். அவர்கள் சிவபாபாவிற்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். ஆக பாபா புரிய வைக்கின்றார், இதை உள்ளுக்குள் மிக உறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வேறு யாரேனும் உங்களுக்கு தலைகீழான விஷயங்களை சொல்லி குழப்பம் அடைய வைத்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க உறுதியா இருக்கணும். பாபாவுடைய விஷயத்தை உங்களுக்குள்ள சொல்லி நீங்க உறுதியா இருங்க. யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த தலைக்கீழான விஷயத்த சொன்னாங்கன்னா அதை பத்தியெல்லாம் யோசிக்க கூடாது. அது உங்களுடைய நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. நிறைய விஷயங்களை கேட்கிறார்கள். விகாரம் இல்லாமல் உலகம் எப்படி இயங்கும்? இது எப்படி நடக்கும்? அடே, நீங்களே சொல்கின்றீர்கள் அது விகாரமற்ற உலகமாக இருந்தது.
இல்லையா, பக்தியிலே பாடுறாங்க இல்லையா, விகாரமே இல்லாத தூய்மையான உலகம் சொர்க்கம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சம்பூர்ண நிர்விகாரி என்று சொல்கிறார்கள் அல்லவா. பிறகு விகாரத்தின் விஷயம் எப்படி இருக்க முடியும்? இப்போது நீங்கள் தெரிந்து கொள்கின்றீர்கள், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யம் கிடைக்கிறது. ஆக அப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைவு செய்யக்கூடாது? இதுவோ அழுக்கான உலகம். கும்பமேளாவுக்கு எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் செல்கிறார்கள். அதில் சொல்கிறார்கள், ஒரு நதி மறைமுகமாக இருக்கிறது. அந்த கும்பமேளாவுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க, 3 நதி சந்திக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நதி தான் அங்கே சந்திக்கும், ஆனால் சொல்கிறது 3 நதி சந்திக்குது. இன்னொரு நதி எங்கேன்னு கேட்டால் அது ரகசியமாக இதில் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நதி மறைமுகமாக இருக்க முடியுமா என்ன? இங்கே கூட பசுவின் வாய் உருவாக்கப்பட்டுள்ளது. கங்கை இங்கே வருகிறது என்று சொல்கிறார்கள். அட, கங்கை தன்னுடைய பாதையில் சமுத்திரத்திற்கு செல்லுமா அல்லது இங்கே உங்களோட மலைக்கு வருமா? ஒரு பசுமாடு வாய் மாதிரி வச்சு அதிலிருந்து வரக்கூடிய தண்ணி கங்கை தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, கங்கை அது தன்னுடைய வழியில கடலை போய் சேருது. அப்படி இருக்கும்போது அது மலைக்கு வருமா என்ன? பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஏமாறுகிறார்கள். ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம். ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், மற்றொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு காட்டில் வசிக்கிறார்கள். இங்கே அந்த விஷயம் இல்லை. நீங்கள் புத்தி மூலம் பழைய உலகத்தை சந்நியாசம் செய்கின்றீர்கள். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. பாபா இங்கே அப்படி சொல்லலை, நீங்கள் குடும்பத்தில் இருங்க, இருந்தாலும் புத்தியால் இந்த பழைய உலகத்தை என்ன பண்ணுங்க, சந்நியாசம் பண்ணுங்க, மறந்துடுங்க. ராஜயோகி குழந்தைகளாகிய உங்களின் முக்கிய கடமை படிப்பது மற்றும் படிப்பிப்பது. நீங்களே படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ராஜயோகத்தை ஏதோ காட்டில் வைத்து கற்றுக் கொடுப்பது இல்லை, இது பள்ளிக்கூடமாகும். கிளைகள் உருவாகி கொண்டே போகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபாவிடம் கற்றுக்கொண்ட பிராமணிகள் கற்றுத்தருகிறார்கள். ஒரே சிவபாபா அனைவருக்கும் அமர்ந்து கற்று தருவாரா என்ன? கற்றுக்கொண்ட பிராமணிகள், சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறோம், நம்ம மற்றவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சிவபாபா எத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறது? நமக்கு சிவபாபா சொல்லிட்டாரு, இப்போ நம்ம போய் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். இது பாண்டவ அரசாங்கமாகும். நீங்கள் ஈஸ்வரிய வழிபடி நடக்கின்றீர்கள். இங்கே நீங்கள் எவ்வளவு அமைதியாக அமர்ந்துள்ளீர்கள். வெளியே நிறைய கலகங்கள் நடக்கிறது. பாபா சொல்கிறார், 5 விகாரங்கள் தானம் கொடுத்தீர்கள் என்றால் கிரகணம் நீங்கிவிடும். என்னுடையவர்களாக ஆகுங்கள், அப்பொழுது நான் உங்களது அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்வேன். இப்போது நாம் சுகதாமத்திற்கு செல்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த துக்கதாமத்தில் தீப்பிடிக்கப் போகிறது. குழந்தைகள் விநாசத்தின் சாட்சாத்காரமும் பார்த்துள்ளார்கள். இப்பொழுது நேரம் மிக குறைவாக உள்ளது. ஆகையால் நினைவு யாத்திரையில் ஈடுபட்டீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசம் ஆகிவிடும். மேலும் உயர்ந்த பதவி அடைவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தந்தையின் ஆஸ்திக்கு முழு அதிகாரம் பெறுவதற்கு வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும், தத்தெடுக்கப்பட வேண்டும். ஒருபோதும் தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் மீது குறுக்கு கோடு போட்டுவிடக் கூடாது. இரண்டாவது, எந்த தலைகீழான விஷயத்தையும் கேட்டு சந்தேகத்தில் வரக்கூடாது. சிறிதளவும் நம்பிக்கை அசைந்து விடக்கூடாது. இந்த துக்கதாமத்திற்கு நெருப்பு பற்ற போகிறது. ஆகையால் இதிலிருந்து தன்னுடைய புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும். வரதானம். சமயத்தின் அனுசாரமாக தனது பாக்கியத்தை தொடர்ந்து நினைவு செய்து மகிழ்ச்சி மற்றும் பிராப்திகளால் நிறைந்தவராக ஆகக்கூடிய நினைவின் சொரூபம் ஆகுங்கள். சமயத்தின் அனுசாரமாக தனது பாக்கியத்தை
தொடர்ந்து நினைவு செய்து, சதா நினைவு செய்து மகிழ்ச்சி மற்றும் பிராப்திகளால் நிறைந்தவர்களாக ஆகக்கூடிய நினைவின் சொரூபம் ஆகுங்கள். விளக்கம்: பக்தியில் நினைவு சொரூபமான ஆத்மாக்களாகிய உங்களுடைய நினைவு சின்னத்தின் முன்பு பக்தர்கள் இப்போது வரை உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தின் விசேஷ தன்மைகளை நினைவு செய்து அலௌகிக அனுபவங்களில் மூழ்கி விடுகின்றனர். ஆகவே நீங்கள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்களை அடைந்திருப்பீர்கள், எப்படிப்பட்ட நேரமோ கர்மமோ அதற்கேற்ற சொரூபத்தின் நினைவை நடைமுறையில் அனுபவம் செய்யுங்கள். இதனால் விசித்திரமான மகிழ்ச்சி மற்றும் பிராப்திகளால் நிறைந்தவராக ஆவீர்கள். மேலும் எதை அடைய வேண்டுமோ அதனை அடைந்து விட்டேன் என்ற பாடல் உங்களுடைய உள்ளத்தில் இடைவிடாது ஒலித்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: முதல் நம்பரில் வரவேண்டுமானால் பிரம்மா பாபாவின் அடிமேல் அடியெடுத்து வைத்து செல்லுங்கள். பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? முதல் நம்பரில் வரணும் அப்படின்னா பிரம்மா பாபாவின் அடிமேல் அடியெடுத்து வைத்து செல்லுங்கள், நீங்கள் முதல் நம்பரில் வந்துடலாம் அப்படிங்கிறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.